Hi friends, welcome to Mahita Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன வீடியோ பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஒன் டே vlog தான் எடுக்க போறோம். இன்னைக்கு ஃபுல்லா நாங்க என்னென்ன பண்றோம் அப்படின்றத vlog-ஆ எடுக்க போறோம். மெயினா இன்னைக்கு புரட்டாசி ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை. அப்படியே எங்க வீட்ல என்னென்ன பண்றோம், என்ன சாமி கும்பிடுறோம், அப்படி பெருமாள் தான் கும்பிடுவோம். எப்படி சாமி கும்பிடுறோம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோ எடுக்க போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க எல்லாரும் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பேசல, நீங்க பேசுங்கடி. ஹாய் சொல்லுங்க. சரி, கோவப்படாதீங்க, அம்மா தெரியாம பண்ணிட்டேன். வீடியோக்குள்ளே வந்தாச்சா. எங்கள் கிச்சன் பார்க்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மொத்தமாக தான் க்ளீன்லாம் பண்ணுவோம். காலையில் சாப்பாடு வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் தான். அதுக்காட்டியுமே வந்து ஃபஸ்ட்டு தோசை எப்போதுமே வந்து சொதப்பிட்டு தான் வரும் எனக்கு. அதனால் சரி அதையே வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட்க்கு அதையே ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்களும் ஒன்றும் சொல்ல சாப்பிட்டுட்டாங்க. நான் தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன். ஸ்ரீபாப்பாவுக்கும் வந்து இடையில கேட்டே இருந்தாங்க. தோசை சாப்பிட்டுட்டு தான் எதாக இருந்தாலும் சாப்பிடுன்னேன். அதுக்காட்டி அவங்க சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு எல்லாருக்குமே தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன். எனக்கு எப்போ தலை குளிச்சாலும் சரி, இப்படி தலையை விரித்து போட்டால் எனக்கு அப்படி வேர்த்து கொட்டும். எனக்கு ஒரு மாதிரி கசகசரே இருந்துச்சு. இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கும் தோசை ஊற்றிட்டு பாப்பாவுக்கு ஊற்றிட்டு நான் ஒரே ஒரு தோசை தான் ஊற்றிட்டேன் எனக்காக. ஏன்னா மதியம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நான் செய்கிறதே இந்த ஒரே ஒரு வேலை தான், காயெல்லாம் வெட்டி கொடுக்குறது. அதுக்காட்டி அவங்க எங்கள் அத்தையே எல்லா காயெல்லாம் காலையிலே வெட்டி வச்சுட்டாங்க. சரி பரவாயில்லன்ட்டு அங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுன்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். பிஸ்கட் இல்லையடா. நல்லா இப்போதான் வெயில் அடிக்குது இல்லை? பிஸ்கெட் போடுங்க நாய்க்குட்டிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னால், ஆனால் வீட்டில் பிஸ்கெட்டே இல்லையா. சரி அப்பா வாங்கிட்டு வர சொல்லி போட சொல்கிறேம்மா அப்படின்ட்டு தேங்காய் திருவுற வேலை மட்டும் தான் இருந்துச்சா. தேங்காய் மட்டும் திருவிக்கூட அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அப்படியே தேங்காய் வந்து திருவிட்டு உட்காந்துருந்தேன். ஒரு மேடம் வந்து தட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்து உட்காந்து தேங்காவெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல, அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு தேங்காய் திருவிட்டு இருந்தேன். நான் திருவ எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். எங்கே இவன் திருவி சாப்பிட்டே முடிச்சிருவாளோ அப்படின்ட்டு வேகமாக நான் தேங்காவை திருவி எடுத்துகிட்டு போயிட்டா கொஞ்சோண்டு கொடுத்துட்டு. அப்புறம் இன்னும் வேலையெல்லாம் கிடையாது, பாத்திரம்லாம் விளக்கி வச்சாச்சு. ஹாலையும் டேபிள் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியதான். அப்படியே பாப்பா வேலைத்தையும் எழுந்துருமா எடுத்து வைமா அப்படின்னா ஒரு வேலையும் நடக்காது. இவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு டேபிள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஓமவல்லி இலை தான் பறிச்சுட்டு வந்தேன். இந்த சளிக்கெலாம் நல்லதுன்னு வீட்டு வாசலில் இருந்துச்சா. சரி அதுவும் துளசி பறிச்சுட்டு வந்து நான் துளசியை சாப்பிட்டேன். மேடம் வந்து அந்த இலையை சாப்பிட்டாங்களா, அதை சாப்பிட்டா அவ கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்து எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வந்து. அப்படியே சிரிச்சிட்டு இருந்தோம். வரைக்குதா? அப்புறம் கரெக்டாக 1 மணிக்கெலாம் ஹஸ்பண்ட் கடையிலேருந்து வந்துடுவாங்களா. அப்புறம் தான் எல்லாருமே சாமி கும்பிட்டோம். நான் போய் மேலே கிளம்பி பாப்பாவே கிளப்பிட்டு அத்தை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. சாமி மடத்துக்கு பூலாம் போட்டுட்டு அப்புறம் சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க. இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறதா ரொம்ப கஷ்டம். இவரும் சாமி கும்பிட ஃபஸ்ட்டு நிற்கிறாரு, அவங்களும் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே சாமி கும்பிட வேண்டியதா. சாமிக்காக என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்கீரை, அப்பளம், சுண்டல், பாயசம், சர்க்கரை பொங்கல், அப்புறம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வடையெல்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த தடவை, மிளகு வடைன்னு நினைக்கிறது. ஆனால் நல்லா இருந்துச்சு. சாமிலாம் கும்பிட்டுட்டு எல்லோரும் சூப்பராக உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். இதுக்கு இடையில ஸ்ரீபாப்பா வந்து இந்த மணியை நான் வாங்கிட்டேன் நான் அடிக்கிறதுக்கு, ஒரே சண்டை. நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அவள்கிட்டே கொடுத்துட்டேன், இந்தா நீனே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நல்லபடியாக மனசார நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். நீங்கள் இந்த வார பெருமாளுக்கு சாமி கும்பிடுங்களா, என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தளபதி விஜய் வந்து நாகப்பட்டினம் தான் இந்த தடவை வந்திருந்தார். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எங்கள் ஊருக்கு அவங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. இப்போ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதை லைவு பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங்காக வந்து பெருமாள் கோயில் கிளம்பியாச்சு. சவுந்தரராஜ பெருமாள் கோயில் தான். நானும் பாப்பாவும் தான் கிளம்பியிருந்தோமா. போயிட்டு பார்த்தோம், பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அர்ச்சனைலாம் வாங்கிட்டு உட்காந்துருந்தேன். இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக ஸ்ரீயை வச்சுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வேணுக்குனே சொல்லியிருந்தான். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணு, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். நான் கூட்டத்தை பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டேன், ரொம்ப கூட்டமாக இருக்குது, நீ வேணே வந்து கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னான்னா. சரி அவனே வந்ததுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே போய்
சாமி கும்பலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்காட்டி ஸ்ரீபாப்பா நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வாரம் தான், ஆனால் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. கோயிலில் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக போய் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு இருந்தோம். புளிசாதம் தான் கொடுத்தாங்க முதல் வாரமே. செம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அந்த புளிசாதம் சாப்பிட்டதுக்கு. அப்படியே தாயாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு பிரகாரம் சுற்றி வந்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வாரம் சனிக்கிழமை செம்ம சூப்பராக போயிருக்கு. அடுத்தடுத்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னா, பெருமாள் செம்ம அழகான அலங்காரத்தில் இருந்தார். நீங்களாம் பெருமாள் கோயில் போனீங்களா, சாமி கும்பிட்டுட்டீங்களான்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வாசலில் உட்காந்து புளிசாதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கோயிலே தான் உட்காந்துருந்தோம். அப்படியே அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.